அஸ்ஸலாமு அலைக்கும். பாருங்கள், இந்த மொஹரம் 10 அன்னைக்கு நோன்பு பிடிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆஷுரா தின் அன்னைக்கு 9, 10 இருக்கலாம், இல்லைன்னா 10, 11 இருக்கலாம். ஆனால் 10ஆம் தேதி கண்டிப்பாக இருக்கணும். அது ரொம்ப நல்லது, சிறப்பாக இருக்குது. பாருங்கள், ஆஷுரா தின் அன்னைக்கு தான் எல்லாமே வானம் பூமி படைக்கப்பட்டது. ஆஷுரா தினத்தில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது இந்த தினத்தில் தான். நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பல் பிரளயத்திலிருந்து காப்பாற்றப்பட்டது, ஜூதி மலை அடைந்தது இந்த ஆஷுரா தினத்தில் தான். இதனுடைய சிறப்பு பாருங்கள், ஒரு வருஷம் நோன்பு போன்ற ஒரு சிறப்பு கிடைக்குது. அதனால் ரமலான் நோன்புக்கு அடுத்தபடியாக இந்த நோன்பை தான் நம்ம ரொம்ப சிறப்பாக பிடிச்சிருக்காங்க பெரியவங்க. அது மாதிரி நாமளும் இந்த நோன்பை விடாமல் பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இதெல்லாம் பாருங்கள், இதுக்கு நிறைய சிறப்பு இருக்குது. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மணாலுன் அலியா என்னும் உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தப்பட்டது இந்த ஆஷுரா தினத்தில் தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததும் அவர்களுக்கு கலீல் என்ற பட்டம் சூட்டப்பட்டது. நம்ரூத் மூட்டிய நெருப்பு குண்டத்திலிருந்து காப்பாற்றப்பட்டதும் இந்த ஆஷுரா தினத்தில் தான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கள் ஆட்சியை இழந்து மீண்டும் திரும்ப பெற்றதும் இந்த ஆஷுராவின் தினத்தில் தான். நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மைந்தன் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிடைக்க பெற்றதும் இந்த ஆஷுராவின் தினத்தில் தான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து காப்பாற்றப்பட்டதும் இந்த ஆஷுரா தினத்தில் தான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததும் அவர்களை யூதர்கள் சிலுவையில் அறைய முயன்ற போது காப்பாற்றப்பட்டதும் இந்த ஆஷுராவின் தினத்தில் தான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நைல் நதியில் காப்பாற்றப்பட்டதும் ஃபிரௌன் அவர்கள் இராணுவத்தில் நைல் நதியால் அழிக்கப்பட்டதும் இந்த ஆஷுராவின் தினத்தில் தான். உலகம் தோன்றியது இந்த நாளில்தான், உலகம் அழிய போகிறதும் இந்த ஆஷுராவின் தினத்தில் தான். இதனுடைய சிறப்புகளை நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம். பாருங்க, அன்னைக்கு நம்ம சின்ன பிள்ளைங்களை நம்ம கல்வியை தொடக்க பண்ணலாம், கற்றுக் கொடுக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது பாருங்கள், இந்த மாதிரி நிறைய இந்த நோன்புக்கு நிறைய சிறப்பு இருக்குது. அதனால் நம்ம விடாமல் நோன்பு பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இதனால் இந்த நோன்பு விடாமல் நாமளும் இருக்கணும், மற்றவங்களுக்கும் எத்தி வைக்கணும். நிறைய கடுகை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் அதில் எல்லா நோய்களுக்கான நிவாரணத்தையும் வைத்துள்ளான். விளக்கம்: கடுகு எண்ணெய் முடிகளுக்கு வலுவளிக்கிறது, நரையை தடுக்கிறது, சருமத்தை மிருதுவாக்குகிறது. அதனால் நிறைய கடுகை உபயோகிங்கள்.